நட்பின் நம்பிக்கை புதையலின் பயணம். ஒரு பெரிய கிராமத்தில் தனபாலன் என்ற சிறுவயது சிறுவன் வசித்தான். அவனுடைய சிறந்த நண்பர்கள் கண்ணன் மற்றும் ரவி. மூவரும் மிக நெருக்கமான தோழர்கள். அவர்கள் தினமும் படித்துவிட்டு மாலையில் விளையாடுவது ஒரு பழக்கமாக இருந்தது. ஒரு மாலை மூவரும் காட்டில் சுறுசுறுப்பாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று தனபாலனின் காலில் ஒரு பழைய நாணயம் மோதியது. அது ஒரு பழைய பொலிந்த நாணயம். அதை எடுத்துக்கொண்ட தனபாலன், இந்த நாணயத்தின் மூலம் நாம் ஒரு புதையலை கண்டுபிடிக்க முடியும் என்றார். எப்படிச் செய்யப் போகிறோம் என்று கண்ணன் ஆச்சரியமாக கேட்டான். நம் ஊரின் பெரியவர்களிடம் கேட்போம். அவர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் என்று ரவி கூறினான். மூவரும் உடனே கிராமத்தின் மூதாட்டி பெரியம்மாவிடம் சென்றார்கள். பெரியம்மா மிகவும் அறிவாளி. அவர் கிராமத்தின் பழைய கதைகளை அறிவார். நாணயத்தை பார்த்தவுடன் பெரியம்மா மிதமான புன்னகையுடன், இந்த நாணயம் ஒரு அரிய புதையலின் கீகையாக இருக்கலாம். ஆனால் அது எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நீங்கள் முதலில் 3 சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும் என்றார். 3 நண்பர்களும் உற்சாகமாக சோதனைகளை தடுக்கவிருந்தனர். முதல் சோதனை சதா சுவாதி குளம். பெரியம்மா, முதல் சோதனை சதா சுவாதி குளத்தில் உள்ளது. அவ்விடத்தில் ஒரு நீண்ட பழமையான மரம் இருக்கும். அதன் அடியில் ஒரு குறிப்பு இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். மூவரும் குளம் நோக்கி ஓடினார்கள். அங்கே சென்று அவர்கள் மரத்தைத் தேட ஆரம்பித்தார்கள். மரத்தின் அடியில் மண் மண்டல் கீறியிருந்தது. கண்ணன் கையால் மண்ணை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு சிறிய தாள் கண்டுபிடித்தான். தாளில், உங்கள் அடுத்த சோதனை மேல்மலையில் உள்ளது என்று எழுதப்பட்டிருந்தது. 2வது சோதனை மேல்மலை சரணம். மூவரும் மேல்மலைக்கு சென்றார்கள். அங்கே ஒரு சிறிய குகை இருந்தது. குகையில் இறங்கி அவர்கள் குகையின் மையத்தில் ஒரு பெட்டியை கண்டார்கள். பெட்டியின் மேல் நேர்மையும் நட்பும் வெற்றி பெறும் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. திண்ணையாக திறக்க முயற்சித்தபோது அது திறக்கவில்லை. நம்முடைய நட்பு நம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டிய நேரம் எது என்றார் ரவி. மூவரும் தங்களுடைய கைகளை ஒன்றாக சேர்த்தார்கள். அப்போதுதான் பெட்டி திறந்தது. அதில் ஒரு தாளில், நேர்மையை கடைப்பிடிக்குங்கள், உங்கள் இறுதி சோதனை வெற்றிக்கு வழிகாட்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. 3வது சோதனை நேர்மையின் பரிசு. மூவரும் கிராமத்திற்கு திரும்பினர். பெரியம்மா அவர்களை எதிர்த்து, நீங்கள் 2 சோதனைகளை கடந்துவிட்டீர்கள். இறுதி சோதனை உங்கள் கிராமத்தில் ஒரு யாரும் காணாத இடத்தில் உள்ளது என்றார். அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஒருவன் அழுவதை பார்த்தார்கள். என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். என் அம்மாவுக்கு மருந்து தேவை. ஆனால் நான் என்னுடைய பணத்தை இழந்துவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். தனபாலன் உடனே தன்னுடைய சேமிப்பு பணத்தை கொடுத்தான். இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மருந்து வாங்கிக்கொள் என்றான். கண்ணனும் ரவியும் ஒத்துக்கொண்டார்கள். அவர்களின் உதவியால் சிறுவன் கௌரவமாக நன்றி கூறிச் சென்றான். தொடர்ந்து சோதனையை தேடிக் கொண்டிருந்த அவர்கள், அந்த சிறுவன், நேர்மையான செயலால் உங்களுக்கு இந்த புது வழி கிடைத்துள்ளது என்று சொல்லி ஒரு பாதையை காட்டினான். அந்த பாதையில் சென்ற அவர்கள் ஒரு பெரிய கல்லை பார்த்தார்கள். கல்லை உடைக்க முயற்சித்தபோது அதில் ஒரு பெரும் புதையல் இருந்தது. பெரியம்மா வந்தார். நீங்கள் உங்களின் நட்பையும் நேர்மையையும் பாதுகாத்து வெற்றி பெற்றீர்கள். இந்த புதையல் உங்களுக்கு. இதில் கிடைக்கும் செல்வத்தை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றார். மூவரும் புதையலை எடுத்துச் சென்றனர். கிராம மக்கள் அனைவருக்கும் உதவியாக அது இருந்தது. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். இந்த கதையின் நுண்ணிய மறுபக்க கதை, நட்பு மற்றும் நேர்மையை பாதுகாத்தல் எப்போதும் மகிழ்ச்சியை தரும் என்ற மெய்ப்பொருளை உணர்த்தியது.